இப்போ வந்து பிற உயிரினங்களுக்கு நோய்களே வருவதில்லை. இப்போ ஆடு மாடுக்கெல்லாம் நோயே வருதில்லை அப்படின்னா என்ன காரணம்? அவங்க உணவு தான் காரணம். அவங்க சாப்பிட்ற உணவு அவர்களுக்கு நோயை தர மாட்டேங்கிறது. நாம் சாப்பிட்ற உணவு நமக்கு நோயை தருகிறது. அப்போ பிற உயிரின ஒரு மாட்டோட பிரதான உணவு எது? புல் தான். அதனால் அது பிரதான உணவு நோய்களை தருவதில்லை. அது சாப்பிட்ற எல்லா உணவும் அது பிரதான உணவு தான். அது எதை பிரதானமாக உண்ணுகிறது? ஒரு மாடு எதை பிரதானமாக உண்ணுகிறது அப்படின்னா புல்லை தான் சாப்பிடுது. அந்த புல் வந்து அதுக்கு நோயை தருவதில்லை. அப்படின்னா அதுபோல் வந்து ஒரு ஆட்டுக்கு பிரதான உணவு எதுவோ இலைத்தலைகள் தான் ஆட்டுக்கு உணவு. அந்த உணவு தான் அதுக்கு நோயை தருவதில்லை. அதுபோல் சிங்கத்துக்கோ புலிக்கு எது பிரதான உணவு? மாமிசம். அந்த மாமிசம் அதற்கு நோயை தருவதில்லை. நோயை தராத உணவுகளைத்தான் அது பிரதானமாக உண்ணுகிறது. ஒரு யானைக்கு எது பிரதானமான உணவு? அது வந்து மரக்கிளையில் இருக்கிற இது, அப்புறம் பழங்கள், இப்படி அது சாப்பிடுகிற அவைகள் சாப்பிடுகிற அத்தனை பிரதான உணவு அது அதற்கு நோயை தர மாட்டேன் என்கிறது. அப்படின்னா பிற உயிரினங்களுடைய உணவு முறையே அதுக்கு தீர்வை தருகிறது. பிற உணவுகள் தனியாக போய் அது மூலிகளை சாப்பிடலை. இப்போ ஒரு ஆடு மாடுங்கிறது உணவை சாப்பிட்டுட்டு நோய்கள் வராமல் இருப்பதற்குன்னு சொல்லிட்டு போய் எதுவும் தனியாக மூலிகளை போய் சாப்பிடல. அப்படின்னா அவைகள் சாப்பிடுகிற உணவே பிரதானமாக அவைகளுக்கு நோய்கள் வராமல் பார்த்து கொள்கிறது. அப்படின்னா மனிதர்களுக்கு எது பிரதான உணவு? அதை கண்டுபிடிச்சாலே போதும். ஏன்னா உணவு மூலமாக தான் நமக்கு தீர்வு கிடைக்க போகுது. நம்ம மருந்தை தேடிக்கிட்டு இருக்கிறோம். சும்மா கடுக்கா அல்லது நிலா வர அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகளை தேடிக்கிட்டு அலைகிறோம். திரிபலாசூரன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகளை தேடிக்கிட்டு அலைகிறோம். பூனைக்கால் விதை அது இதுன்னு சொல்லிட்டு இதை வந்து யாரும் பிரதான உணவு கிடையாது. இது ஒன்று நம்ம வந்து இந்த உணவெல்லாம் இந்த மருந்தெல்லாம் தயாரிக்கிறத போய் நம்ம பிரதானமாக சாப்பிட போகிறதில்ல, உணவாக சாப்பிட போகிறதில்ல. நம்ம உணவுலேருந்து தான் நம்ம தீர்வை பெறணும். பிரதானமாக நாம் எதை உண்ணுவோம்? ஆடு மாடுகளைப் போல யானைகளைப் போல பிரதானமாக நாம் எதை உண்ணுவோமோ அதில் தான் நமக்கான தீர்வு இருக்கிறது. நமது நோய்களுக்கான தீர்வு இருக்குது. அப்படின்னா நமது உணவு காய்கறி தான். எப்போவுமே உங்களுக்கு எது கிடைக்கும்? எந்த உணவு உங்களுக்கு கிடைக்கும்? நம்ம வந்து மாமிச உண்ணி கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களால் வந்து ஏன் மாமிச உண்ணி கிடையாது அப்படின்னா, உங்களால் ஒரு ஆட்டை கொல்ல முடியுமா? ஒரு மாட்டை கொல்ல முடியுமா? உங்கள் கையால் கொல்ல முடியுமா? முடியாது. உங்கள் பிள்ளைகள் கொன்னா நீங்கள் அதை அனுமதிப்பீங்களா? அனுமதிக்க மாட்டீங்க. அதை கொல்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு கத்தியெல்லாம் தேவை, உலோகங்கள் தேவை. உலோகங்களே 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இரும்பே கண்டுபிடிச்சாங்க. ஒரு கத்தி இல்லைன்னா உங்களால் ஒரு ஆட்டை கொல்ல முடியுமா? ஒரு மாட்டை கொல்ல முடியுமா? அப்படின்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் மாமிசத்தை எப்படி சாப்பிட்ருப்பாங்க? மாட்டுக்கறியை எப்படி சாப்பிட்ருப்பாங்க? சாப்பிட்ருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு மாட்டை கொல்றதே கஷ்டம். கல்லால் அடித்து அப்படி ரொம்ப கொடூரமாக அதை வந்து சித்திரவதை பண்ணி அவ்வளோ கொடூரமானவர்களாக மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. பாவமாக பரிதாபப்படுவாங்க. அவங்க அப்படி இருக்கும்போது நம்மளால் மாமிசம்லாம் சாப்பிட மாட்டோம். அதன் இன்னொன்று பார்த்திங்கன்னா, மாமிசத்தை சமைச்சா தான் சாப்பிட முடியும். பச்சையாரெலாம் சாப்பிட முடியாது. பச்சை அருவருப்பாக இருக்கும். அப்போ வந்து இப்போ மாமிசம் வந்து சிங்கத்துக்கு மாமிசம் தான் உணவுன்னா அது பச்சையாக சாப்பிடுது. ஒரு காக்கா கூட வந்து மாமிசத்தை சாப்பிடுவோம், ஆனால் அது பச்சையாக சாப்பிடுது. ஒரு நாள் சாப்பிட முடியுமா? பெரும்பாலான மக்களால் சாப்பிட முடியும். ஒரு ஆள் உலகத்தில் எங்கேயோ சைனாவிலே யாரோ ஒருத்தர் 1-2 பேரும் பச்சையாக சாப்பிட்றதுக்கு அவங்க பழகிட்டு இருக்கலாம். அந்த கருத்தை நம்ம மேலே திணிக்கலாம். ஆனால் அது நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அதனால் பரிதாபம்னு ஒன்று இருக்குது, பாவம்னு ஒன்று இருக்குது. உயிர்கள் வந்து நம்ம ஒரு கொல்றது வந்து பாவமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு கோழியை கூட நம்மளால் கொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து மனிதத்தன்மை மிகுந்தவர்களாக, இரக்கம் மிகுந்தவர்களாக மனிதர்கள் வாழ வேண்டும். இரக்கம் நமக்கு தேவை. நம்ம மாமிசத்துக்காக இரக்கத்தெல்லாம் அடகு வைக்க முடியாது. அந்த இரக்கமும் அந்த பரிதாப உணர்ச்சி தான் மனித வாழ்க்கையை அழகுபடுத்துகிறது. அப்படி இருக்கும்போது மாமிசம்லாம் நமது உணவு கிடையாது. நம்மளாம் தாவர உண்ணிகள். மாமிசம் உண்ணுகிற அந்த சிங்கம்புலி கரடிகள் அது பக்கவாட்டில் அதன் தாடைகள் அசையாது. உணவை அரைத்து உண்ணுகிற வழக்கம் அவைகளுக்கு கிடையாது. அவைகளால் மாமிசத்தை அரைக்க முடியாது. மாமிசம்தான் அவைகளின் உணவு எனும் பொழுது அவைகளுக்கு அந்த தாடைகள் பக்கவாட்டில் அசைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் வந்து இந்த ஆடு மாடு இந்த தாவர உண்ணிகளுக்கு தாடை பக்கவாட்டில் அசையும். ஏனென்றால் உணவை அரைத்து விழுங்கக்கூடிய வழக்கம் வந்து தாவர உண்ணிகளுக்கு உண்டு. உணவை அரைக்கவும் முடியும். தாவரங்களை, அதாவது நம்ம பழங்களை சாப்பிட்றோம், காய், இதை வந்து அரைக்க முடியும். அதனால் நமக்கு அரைக்கிற திறன் நமக்கு இருக்குது. பக்கவாட்டில் நம்ம தாடைகள் அசையும். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு சிங்கம் புலி கரடிகளுக்கு வந்து அதை அரைக்க முடியாது. அதனால் அதற்கு அத்தகைய திறன் தேவையில்லை. பக்கவாட்டில் அதன் தாடைகள் அசைந்து உணவை அரைக்கக்கூடிய திறன் அவைகளுக்கு தேவையில்லை. அதனால் அதுலேருந்து நம்ம மாமிச உண்ணி கிடையாது, தாவர உண்ணி என்பதற்கு நமக்கு போதுமான ஆதாரங்களை இப்பொழுது ஓரளவு கொடுத்துருக்கிறேன். இன்னும் அந்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள், நிறைய பாருங்கள். நான் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நாம் எதை பிரதானமாக உண்ணுவோம்? நம்மளால் எதை எளிதாக சாப்பிட முடியும் அப்படின்னா நமக்கு எப்போவுமே எது கிடைக்கும் தெரியுமா? பழங்கள் வந்து அந்த சீசனில் தான் கிடைக்கும். அதனால் பழங்கள் தான் நம்முடைய பிரதான உணவுன்னு நீ சொல்ல முடியாது. வாழைப்பழமும் மாம்பழங்களும் மனிதர்களின் பிரதான உணவு என்று உங்களால் சொல்ல முடியாது. கொய்யா பழமும் திராட்சை பழமும் மனிதர்களின் பிரதான உணவு, தினசரி உணவு
என்று உங்களால் சொல்ல முடியாது. உங்களுக்கு தேவையான பழங்களை இன்றைக்கி காசு கொடுத்து தினமும் இன்றைக்கி பழங்கள் வாங்கிடலாம். பணம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 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 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் பணப்புழக்கமே அதிகமாகிடுச்சு. பணம் கொடுத்து வாங்குகிற வழக்கமே அதிகமானது 50 வருஷத்துக்கு முன்னாடி தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கவுங்க உணவை அவங்களே தான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பணம்ங்கிறது வந்து காசு துட்டு நாணயங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான புழக்கத்தில் தான் இருந்தது. பணம் கொடுத்து எல்லாவற்றையும் வாங்கிவிட முடியும், தினசரி காய்கறிகளையும் பழங்களையும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வாங்கிவிட முடியும் என்கிற நம்பிக்கை தற்போதுள்ள காலத்தில் தான் இருக்கிறது. ஆதலால் பழங்கள் என்பது நமது பிரதான உணவாக இருக்க முடியாது. அது சீசன்களில் மட்டும்தான் நமது உணவை நாமே உற்பத்தி செய்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறையில் நமக்கு அந்த பழங்கள், மாம்பழம் என்பது அது மே மாதத்தில் தான் கிடைக்கும், தர்பூசணி என்பது மே மாதத்தில் தான் கிடைக்கும். அப்போ எல்லா நாளும் கிடைக்கக்கூடிய உணவு தான் நமது பிரதான உணவாக இருக்கும். எல்லா நாளும் நமக்கு என்ன உணவு கிடைக்கும்? காய்கறிகள் தான் பெரும்பாலும் நமக்கு எல்லா நாளும் கிடைக்கும். அதை விட இலைத்தலைகள் தான் பெரும்பாலும் நமக்கு கிடைக்கும். கீரைகள் எல்லா நாளும் கிடைக்கும். கீரைகளை இப்போ உடச்சி அரைக்கீரை வளர்க்குறோம், அல்லது மணத்தக்காளி கீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி தினமும் பறிக்கலாம். அப்போ கீரைகள் நமக்கு எல்லா நாளும் கிடைக்கும். அதுபோல் காய்கறிகள், காய்கறிகள் நிறைய காய்கறிகள் இருக்குது. அதாவது பூசணிக்காய் இருக்குது, கோவக்காய் இருக்குது, அப்புறம் வெண்டைக்காய் இருக்குது, கொத்தவரங்காய் இருக்குது, தக்காளி, சின்ன வெங்காயம், அப்படி கேரட்டு, இப்படி நிறைய காய்கறிகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு காய்கறி இல்லைனாலும் இன்னொரு காய் நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்து இன்னும் காய்ப்புக்கு வரல, தக்காளி இன்னும் காய்க்கலை, இன்னும் 1 மாதம் ஆகும் அப்படின்னா அதுக்கு பதிலாக நமக்கு ஒரு கோவக்காய் கிடைக்கும். கோவக்காய் கிடைக்கலன்னா இன்னொன்று கிடைக்கும், வேறு ஒன்று கிடைக்கும், கொத்தவரங்காய் கிடைக்கும், இந்த மாதிரி வெண்டைக்காய் கிடைக்கும். இப்படி காய்கறிகளை நம்மளை நம்பலாம். நமது அப்போ நம்ம மனிதர்களின் பிரதான உணவு எது தெரியுமா? காய்கறிகள் தான். அப்படி இருக்கும்போது அதில் தான் நமக்கு தீர்வே இருக்குது. நோய்களுக்கான தீர்வு அதில் தான் இருக்குது. எது இப்போ உணவு மூலமாகவே உங்களுக்கு தீர்வு. எல்லா உயிரினங்களுக்கும் உணவு என்பது அவைகளுக்கு நோயை தருவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உணவில் அவைகளுக்கு தீர்வு இருக்கிறது, நோய்களை தடுக்கக்கூடிய திறன் அவைகளின் உணவுகளில் இருக்கிறது. அப்படின்னா அவைகளின் பிரதான உணவு, அப்போ அதுபோல் மனிதர்களின் பிரதான உணவு எதுவோ அதில் தான் மனிதர்களுக்கு நோய்களுக்கான தீர்வு இருக்கிறது. மனிதர்களின் பிரதான உணவு எது என்றால் அது காய்கறிகள் தான். அப்புறம் இலைத்தலைகள், இது தினசரி கிடைக்கக்கூடிய உணவு தான் பிரதான உணவுன்னு நான் சொல்கிறேன். தினசரி உங்களுக்கு பழம் கிடைக்காது, சீசனில் தான் பழம் கிடைக்கும். ஆனால் தினசரி உங்களுக்கு ஒரு காய் இல்லைனாலும் இன்னொரு காய்கறி கிடைக்கும். பூசணிக்காய் வந்து ஒரு பூசணிக்காய் வச்சிங்கன்னா வாரம் முழுக்க வச்சு சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். அப்போ வாரம் முழுக்க ஒரு பூசணிக்காய் வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள். அப்போ காய்கறி தினமும் உங்களுக்கு கிடைக்கும். அதுமாதிரி கோவக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து சாப்பிட்டிங்கன்னா கோவைக்காய் காயாகவும் சாப்பிட்லாம், அது பழுத்துச்சுன்னா பழமாகவும் சாப்பிட்லாம். அப்போ தினசரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது எது தெரியுமா? காய்கறிகள் தான். அப்போ இலைத்தலைகளை நம்மளால் நிறைய சாப்பிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். ரொம்ப சாப்பிட்டா வாந்தி வரும். கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை, புதினா தலை, அப்புறம் வந்து மணத்தக்காளி இலை, அப்புறம் அரைக்கீரை, எல்லாத்தையும் பச்சையாக சாப்பிட்ணும். பச்சையாக உங்களால் எவ்வளோ சாப்பிட, உப்பே சேர்க்கக்கூடாது. உப்பெல்லாம் வந்து கேடு, நோய்களுக்கு காரணமே அதுதான். அதனால் அப்படி இருக்கும்போது இதுதான் நமது பிரதான உணவு. ஏன் அரிசியை வந்து நம்ம பிரதான உணவாக எடுத்துக்கல அப்படின்னா, அரிசி நோய்களுக்கு காரணமானது. இன்னொன்று, உலகத்தில் உள்ள எல்லா மாடும் புல்லை திங்குது. அப்போ உலகத்தில் உள்ள எல்லாரும் எதை சாப்பிட்றாங்க? காய்கறிகளை சாப்பிட்றாங்க, பழங்களை சாப்பிட்றாங்க. ஆனால் எல்லாருமே அரிசி சாப்பிட்றதில்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. உலகத்தில் உள்ள எல்லா யானைகளும் அது வந்து இலைத்தலைகளை சாப்பிடுது. அதுபோல் உலகத்தில் உள்ள எல்லா ஆடும் புல்லை சாப்பிடுது, இலைத்தலைகளை சாப்பிடுது. உலகத்தில் உள்ள எல்லா சிங்கமும் புலியும் மாமிசத்தை சாப்பிடுது. ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அரிசியை சாப்பிட்றதில்ல. எல்லா மனிதர்களும் கோதுமையை சாப்பிட்றதில்ல. எல்லா மனிதர்களும் மைதாவை சாப்பிட்றதில்ல. அப்படின்னா இதுலேருந்தே தெரியுது இது ஒன்றும் பொதுவான உணவு கிடையாது. இப்போ திருக்குறள் வந்து உலகத்தின் பொதுமறைன்னு சொல்கிறோம். அப்போ அப்படின்னா உலகத்துக்கு பொதுவாக ஒரு விதிமுறையை, இப்போ உலகம் உருண்டைன்னா அது எல்லாருக்கும் தானே உருண்டை. எனக்கு அது உருண்டை இல்லைப்பா அப்படின்னு இந்தியாக்காரங்க சொல்ல முடியுமா? உனக்கு தான் அது உருண்டை, சீனாக்காரங்களுக்கு தான் இந்த பூமி வந்து உருண்டை, எங்களுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுபோல் நாம் வந்து கோதுமை எங்கள் உணவு அல்ல அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் அரிசி தான் எங்கள் உணவுன்னு நாம் சொல்கிறோம், கோதுமை எங்கள் உணவுன்னு வடநாட்டுக்காரங்க சொல்கிறாங்க. அதுபோல் வந்து சைனாக்காரங்க எங்கள் உணவு நூடுல்ஸ்னு சொல்கிறாங்க, ஐரோப்பாக்காரங்க எங்கள் உணவு மைதான்றாங்க, ப்ரெட்டு அதுதான்றாங்க. அப்போ இதுலேருந்தே தெரியுது இது பொதுவான உணவே கிடையாது. இது வந்து அந்தந்த இது. ஆனால் இப்போ எல்லோரும் சாப்பிடக்கூடியது இது காய்கறிகள். நல்லா கவனிச்சுக்கோங்க. காய்கறி சைனாக்காரனும் சாப்பிட்றான், தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, ஆப்பிரிக்காக்காரனும் சாப்பிட்றான், ஐரோப்பாக்காரங்களும் சாப்பிட்றாங்க, பப்பாளி பழம், பழங்கள், காய்கறிகள். எது பொதுவாக எல்லோரும் சாப்பிடுகிற உணவோ அதுதான் மனிதர்களின் பொதுவான உணவு. எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பாருங்க. இதுக்கு மேலே வேறு ஒன்றும் ஒன்றும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரி நம்ம ஒன்று விஷயத்த சொல்கிறோம், ஆணித்தரமாக சொல்கிறோம். எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாரும் சாப்பிடுகிற உணவு தான் அது மனிதர்களுக்கான உணவாக இருக்க முடியும். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் சாப்பிடுகிற உணவு. அண்டார்டிகாவில் வாழ்கிற மனிதர்கள் கூட, அண்டார்டிகாவில் 1-2 பேர் வாழ்வாங்க, அவங்க கூட காய்கறிகளை சாப்பிடுவாங்க.
அவங்க கூட பழங்களை சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து அரிசியை சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. அரிசி ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும், அப்புறம் மூக்கடை செத்து போயிடுவாங்க. அப்போ நம்ம கோதுமை இங்கே உள்ளவங்க சாப்பிடுவாங்களா? கோதுமை சாப்பிட்டா சூடாகிடும், அது நமக்கு கேடு வரும். அப்போ இந்த அரிசி, கோதுமை, கேழ்வரகுலாம் அது ஒரு பொதுவான உணவே கிடையாது, அது மனிதர்களுக்கான உணவே கிடையாது. எது பொதுவானதோ அதுதான் மனிதர்களுக்கான உணவு. அப்படின்னா அந்த வகையில் மனிதர்களின் உணவு எது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டோம். அப்போ அதில் தான் நமக்கு தீர்வே கிடைக்குது. எது பொதுவாக எல்லோரும் சாப்பிடக்கூடிய உணவு, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள். அப்போ தான் உலகத்தில் எல்லாருமே சாப்பிட்றாங்களே. அப்போ ஏன் நோய் வருது? எல்லோரும் சமைச்சு சாப்பிட்றாங்க, எல்லோரும் உப்பு போட்டு சாப்பிட்றாங்க, அதனால தான் நோய் வருது. உப்பு போட்டு சாப்பிடாதீங்க, நோய் சமைச்சு சாப்பிடாதீங்க. உங்களுக்கு சுவை தான் முக்கியம், எனக்கு நோய் வந்தால் பரவாயில்ல, எனக்கு சுவை தான் முக்கியம்னு சொல்லிட்டு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றீங்க. அதனால் அதில் உள்ள சத்துக்கள், மருத்துவத்தன்மை எல்லாம் போயிடுது. பச்சையாக சாப்பிடுங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னா காய்கறிகளை, கோவக்காயை, வெண்டைக்காவை, தக்காளியை பச்சையாக சாப்பிடுங்க. எதை உங்களால் பச்சையாக சாப்பிட முடியாதோ அந்த காய்களை மட்டும்தான் நீங்கள் சமைத்து சாப்பிட வேண்டும், வேக வைத்து சாப்பிட வேண்டும். அப்பொழுது கூட நீங்கள் உப்பு சேர்க்கக்கூடாது. கருணக்கிழங்கெல்லாம் பச்சையாக சாப்பிட முடியாது, அப்போ நீங்கள் அதில் வந்து வேக வச்சு சாப்பிடுங்க, ஆனால் உப்பு சேர்க்காதீங்க. உருளைக்கிழங்க பச்சையாக சாப்பிட்றது கஷ்டம் அப்படின்னா அதை வேக வச்சு சாப்பிடுங்க, அதில் உப்பு சேர்க்காதீங்க. இந்த மாதிரி சாப்பிடணும். இதுதான் வந்து மனிதர்களுடைய உணவு. மனிதர்களுடைய உணவுலேருந்தே உங்களுக்கு தீர்வு இருக்குது. எது பிரதானமான உணவோ, எது பிரதானமாக தினசரி சாப்பிடுவதற்கு எந்த உணவு நமக்கு வாய்ப்பாக இருக்குமோ அந்த உணவு தான் நமக்கு வந்து தீர்வை தரும், நமக்கு நோய்களுக்கான தீர்வை தரும். அதனால் காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுங்க. உங்கள் சுகர் எல்லாம் சரியாயிடும், முடி நல்லா வளரும், உடல் எடை குறைஞ்சி போயிடும், செரிமான திறன் சூப்பராக இருக்கும், மலச்சிக்கல் என்பது உங்களுக்கு வரவே வராது. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.